வணக்கம். வெல்கம் டு பிராணதான் யோகா. எல்லாரும் நம்ம ஹெல்த்தியா இருக்கணும் ஆசைப்படுறோம், அதுக்காக ரொம்ப எஃபோர்ட் போடுறோம். ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுறதில்ல. ஏன்னா அது ரொம்ப நமக்கு ஒரு ஹார்டா இருக்கு. அப்படி ஒரு ஹார்டா இல்லாம ரொம்ப ஈஸியா இருந்து எப்படி இருக்கும், அதுதான் நம்ம பிராணதான் யோகா. நம்மளுடைய பிராணதான் யோகா உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது அப்படின்னா, நீங்க நினைக்கக்கூடிய ஹெல்த்தி ஹேபிட்ஸ் எல்லாமே ஈஸியா டே டு டே லைஃப்ல எந்த ஒரு புஷிங்கும் எந்த ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்னஸும் நம்ம மைண்ட்ல இல்லாம எல்லாத்தையும் ஒரு அவேர்னஸோட நாம லிவிங்ல எடுத்துட்டு போறதுதான் நம்மளுடைய பிராணதான் யோகா. பிராணதான் யோகா அப்படிங்கிறது ஜஸ்ட் கிவிங் த அவேர்னஸ் டு யுவர் லைஃப். கொஞ்சம் திங்க் பண்ணுங்களேன். நம்மளுடைய பேட் ஹேபிட்ஸை நம்ம விடணும்னு நினைக்கணும். அப்படி நம்ம விடணும்னு நினைக்கும் போது நம்ம மனசோட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதை நம்ம விடணும்னு நினைக்கிறோம், ஆனா விட முடியலையே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. ஏன் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கு? அதை நம்ம முழுசா புரிஞ்சுக்கல அப்படிங்கறதுதான் அங்க இருக்கக்கூடிய ரியாலிட்டி. அப்ப அதை நம்ம முழுசா புரிஞ்சுக்கும் போது நமக்குள்ள என்ன இருக்குங்கிற ஒரு ரியாலிட்டிய அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அது நம்ம நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்லது கெட்டது புரிஞ்சுக்கும் போதே நமக்குள்ள குட் சேஞ்சஸ் ஈஸியா நடக்கும். இன்னைக்கு உலகம் பூரா நம்மளை ஆட்டி படைக்கிறது ஸ்ட்ரெஸ், மொபைல் அடிக்ஷன், ஸ்பைசி ஃபுட் அடிக்ஷன், இதெல்லாம் தான். இதுல நாம ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு தெரியாமையே நாம அதை சர்க்குலரா அதை நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இதுல இருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது ஒரு டஃப்பான ப்ராசஸா இருக்கும். அதை ஈஸி பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்க சென்சஸை பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதை எப்படி நம்ம சரி பண்றது? நம்மளுடைய பாடி மைண்டோட பிளெக்சிபிலிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம இதை சரி பண்ண முடியும். ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம டாலரேட் பண்ணக்கூடிய அந்த மைண்ட் செட்ல இருந்தோம்னா இதை நம்ம கண்டிப்பா சரி பண்ண முடியாது. அதே மாதிரிதான் ஒரு சின்ன பிளெக்சிபிலிட்டி ஆஃப் ஃபிட்னஸ் கூட நம்ம பாடியில் இல்லைன்னா நம்மளால பிசிக்கலா ஃபிட்டா இருக்க முடியாது. அப்ப நம்ம பாடியும் நம்ம மைண்டையும் நம்ம அதிகம் பிளெக்சிபிளா வச்சுக்கும் போது நாம எமோஷனாவும் சரி, இன்டெலெக்சுவலாவும் சரி, பிசிக்கலாவும் சரி ஃபிட்டா இருக்க முடியும். ஃபைனலா இதோட சீக்ரெட் என்னன்னா, நீங்க உங்களுடைய மைனர் ஹேபிட்டுவல் சேஞ்சஸ் பண்ணாலே போதும். நீங்க உங்களுக்குள்ள வரக்கூடிய அவேர்னஸை நீங்களே ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கு தான் நாம கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் பிராணதான் யோகா. பிராணா அப்படின்னா லைஃப் எனர்ஜி, தான் அப்படின்னா கிவிங். லைஃப் முழுக்க உங்களுடைய லைஃப் எனர்ஜியை ஹெல்த்தியா ப்ரொவைட் பண்றது தான் பிராணதான் யோகா.